லஞ்சுக்கு என்ன சாம்பார் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சுக்கலாம். 2 அனியன்ஸு. எப்பவுமே சாம்பாருக்கு நான் கொஞ்சம் அனியன் அதிகமாக போடுவேன். கூடவே 1 கார்லிக்கும் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. சீரகம் போட்டுக்கலாம். பருப்பு சாம்பாருக்கு நீங்கள் எப்பவுமே சீரகம் போட்டு செய்யுங்க. பருப்போடு சேர்த்து பாயில் பண்ணுங்கள். 2 டொமேட்டோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ போட்டு பிறகு 2 க்ரீன் சில்லி ஃப்ளேவருக்காக இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். எல்லாம் பொங்கி குக்கர் மேலெலாம் வந்துடும். சாம்பார் பருப்பு வெந்துட்டு பிறகு நம்ம சாம்பாருக்கு தேவையாக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இது ஸ்டீம் வந்து தான் வெயிட் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ இதுக்கு வடகம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க பருப்பு. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுனேன். அதனால் இது நல்லா வெந்துட்டு இருக்குது. வெளியெல்லாம் எதுவும் வரல. இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். பிரிஞ்சாலும் நம்ம இந்த ஆயிலில் தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தான் நான் இவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கேன். வடகம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பிரிஞ்சால் இந்த ஆயிலே வதங்கட்டும். வடகம் போட்டோம், கத்திரிக்காய் போட்டோம், எண்ணெயில் இது வதங்கட்டும். கூடவே மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையாக இருக்கிற மிளகாய்த்தூள் போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஹோம் மேட் குழம்பு தூள் ஆயிலில் இந்த மசாலாவோடு இந்த கத்திரிக்காய் வதங்கட்டும். மிளகாய்த்தூள், குழம்பு தூள் போட்டுட்டோம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர், ஹோம்மேட் சாம்பார் பவுடர் போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதும் எடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அனியன் மசாலாவில் போட்டு நீங்கள் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு தாளித்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பருப்பில் தண்ணி இல்லாத இருக்கு. அதனால் நான் இது ஹாட் வாட்டர் தான் நான் ஊற்றுறேன். கோல்டு வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம பாயில் பண்ண போகிறோம். பிரிஞ்சால் குக் ஆகிறதுக்கு இதை எடுத்து குக்கர் ஸ்டவ் மேலே வச்சுட்டோம். இப்போ பிரிஞ்சால் குக் ஆகட்டும். கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது. நான் சால்ட் போட்டுக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது நம்ம சால்ட் போட்டு பிரிஞ்சால் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்காக நான் உப்பு போட்டேன். உப்பு காரெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஓப்பன்லேயே விடுங்க. போட்டிருக்கிறேன் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. 10 நிமிஷத்துலேயே அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். சூப்பராக நம்மளுக்கு இதில் கொஞ்சம் கீ விட்டு சர்வ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நானே சொல்லக்கூடாது, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.